கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. சங்கீதம் 23 நான் தியானம் பண்ணிட்டு வரேன். சங்கீதத்தில் வந்து 23ல் தாவீதோடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரத்தி கொண்டு வரும் சவுல், ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷனல், சிதறடிக்கப்பட்ட குடும்பம், ராஜ்ய பாரம், இந்த மூணு நெருக்கின நிலையில் அவன் எழுதின சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ சங்கீதம் 23ல் கடந்த வாரம் 5 பார்த்தோம், 1 பார்த்தோம். இன்னைக்கு 2 குறித்து ஆண்டவர் பேச சொல்லி ஏவப்பட்டதுனால இன்னைக்கு 2வது சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் என்னை தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்கிறது. இதை ரீகன்ஃபார்ம் பண்ற விதமா இந்த யார் இந்த மெய்ப்பர் அப்படிங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணது யாருன்னா ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சொல்லுது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அண்டையிலே நடத்துவார், தேவன் தாமே அவர்கள் கண்ணீரையாவையும் துடைப்பார். ஆமேன். ஸோ கர்த்தர் வந்து இந்த மேய்ப்பரா இருக்கிறது யாரு அப்படின்னா ஆவியானவர். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறப்போ இந்த ஆடுகளை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த ஆடுகள் வந்து ரொம்ப டிமிடான கிரியேச்சர், ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு கிரியேச்சர். அப்போ இந்த ஆடுகளுக்கு சாமானியமாக தூக்கம் அப்படிங்கிறது வராது, ரெஸ்டிங்குள்ளே கடந்து செல்லாது. அப்போ இந்த ஆடுகள் எப்போ தூங்கும் அப்படின்னா 2 கண்டிஷன் அப்போ தூங்கும். ஒன்று, அது மெய்ப்பனை கண்ணில் பார்க்குறப்போ. 2வது, மெய்ப்பனோட கண்காணிப்பில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கிறப்போ அந்த ஆடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்டிங்குள்ளே கடந்து செல்லுது. அப்போது இந்த இடத்துல 2 விஷயங்கள் பார்க்குறோம். இதில் வந்து ஒன்று, மெய்ப்பனை பார்க்கணும் அந்த ஆடு, இன்னொன்று மெய்ப்பனுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பணும் அந்த ஆடு. அப்போ மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிறது, ரெஸ்டிங் அப்படிங்கிறது வரும். இன்னைக்கு நிறைய பார்க்குறோம். இந்த மெசேஜோடைய 4 ஒரு சாராம்சம், ஒரு சின்ன ஒரு நியூக்ளியஸ் என்ன அப்படின்னா ரெஸ்டிங், 2வது ஈட்டிங், 3rd இஸ் டைஜஸ்டிங், 4th இஸ் ப்ரீடிங். வந்து ரெஸ்டிங், 2வது என்னன்னா இட் இஸ் ஈட்டிங், 3rd டைஜஸ்டிங், 4th ப்ரீடிங். இந்த 4 விஷயம் தான். ஒன்று இளைப்பாறுதல், 2வது சாப்பிட்றது, 3வது சிரிக்கிறது, 4வது உற்பத்தி பண்ணுறது, இனப்பெருக்கம் பண்ணுகிறது. ஸோ இப்போது இந்த ரெஸ்டிங் இருக்கிறப்ப தான் இந்த 4 விஷயமே வரும். அப்போ வந்து இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒர்க்கஹாலிக் அப்படின்னு. ஆல்கஹாலை விட மோசமானது என்ன அப்படின்னா ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கஹாலிக்கில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்பிடைசிங் இருக்காது, பசி உணர்வு இருக்காது, பசியே தெரியாமல் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. கேட்டால் நான் ரொம்ப பிஸின்னு வந்து ஈவன் நான் சொல்கிறேன் மினிஸ்ட்ரி கூட பசியே இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தட்ஸ் நாட் அ வில் ஆஃப் காட். ஸோ நீங்கள் ஒர்க்கஹாலிக் இருங்க, தேவன் விரும்புறது இல்லை. நீங்கள் சாப்பிடணும், பசிக்கணும். ஏன்னா அன்றைக்கி இழப்பாரு அப்படின்னா அந்த ஒர்க்கஹாலிக் அன்சைட்டியில் இருக்கிறப்போ நம்ம அந்த செக்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேமேட்ஸ் வயபிலிட்டி இழந்து போதான். இன்னைக்கு நிறையா அந்த மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டிக்கு ரீசன் சொல்கிறாங்க. என்னன்னா இந்த அன்சைட்டி அப்படிங்கிறது இருக்கிறப்போ அவங்களுடைய கேமேட்ஸ் வந்து வயபிளாக இருக்காதான். அப்போ எப்போ இலைப்பாறுதலுக்குள்ளே வரானோ அப்போ தான் அவனுடைய கேமெட்ஸே பவரிங் ஆகுதான். அப்போது வென் யூ வாண்ட் டு பவர் அப் யுவர் கேமெட்ஸ், வென் யூ வாண்ட் டு ஷார்ப்பன் யுவர் வேர்ட்ஸ், அப்போ என்ன தேவை அப்படின்னா இலைப்பாறுதல் தேவை. அப்போ தான் அங்கே அற்புதங்கள் நடக்குது. இதுக்கு நான் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ ஆதியாகமம் அதில் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக் த கிங் ஆஃப் சாலேம், ஸோ ஷாலோம், தேவனுடைய சமாதானத்தின் தேவன், யெகோவா ஷாலமுடைய நிழலாக இருக்கிறான். அவன் சமாதானத்தின் நிழல். அவன் வந்து மெல்கிசேதேக் என்ன பண்ணுறான், ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்குறான். இவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆதியாகமம் 15ல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு பிரசித்தமாகிறது. அவன் சொல்றாரு, வெளியில வா. சைல்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆபிரகாமை பார்த்து, குழந்தை இல்லாத ஆபிரகாமை பார்த்து தெரியும் அமலேக்கு மேற்கொள்ள போறான். இது லோத்து அவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்க போறான், அவனுடைய விஷயங்களை மேற்கொள்ள போறான், குழந்தையும் இல்லை. இந்த விஷயங்கள் கர்த்தருக்கு தெரியும், அவனுடைய வருத்தம் தெரியும். தெரிஞ்ச போதும் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆபிரகாமை வெளியே வா, லுக் அட் த ஸ்டார்ஸ், நீ நட்சத்திரங்களை பார். இந்த நட்சத்திரங்கள்னால என்ன முடியுமா? இட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அதெல்லாம் என்ன முடியாது. நீ என்ன முடியுமா? முடியாதுல்ல. இது மாதிரி ஒரு சந்ததியை மாற்றுவேன்னு. ஸோ அவனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு அடுத்த அதிகாரத்தில் என்ன அப்படின்னா இஸ்மவேல் பிறகுறான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை வருது. 86 வயசில் குழந்தை கொடுத்துட்டாரு. 90 வயசில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகுது ஆபிரகாமுக்கு. அடுத்து வந்து ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படாமல் இன்று முதல் நீ ஜாதிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். நீ சாராய் கிடையாது, நீ சாரால் ஜாதிகளின் தாய் என்று அழைக்கப்படுவாய்ன்னு
கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை அங்கே வந்த உடனே ஸ்தோத்திரம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருது. அப்போ வந்து சாராள் சிரிக்கிறா. ஆதியாகமம் 21 ஆசீர்வாதம் வெளியில் வருது. ப்ரீடிங் ஆகி லேபரிங் ஆகி வெளியில் அவுட் மேனிஃபெஸ்ட் ஆகுது ஈசாக் அப்படிங்கிற வடிவத்தில். அப்போ ஈசாக்கு வர்றதுக்கு இந்த ப்ரீடிங் அந்த மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ஈட்டிங், ரெஸ்டிங், டைஜஸ்டிங் அண்ட் டெலிவரிங் இது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. அப்போ கர்த்தர் அப்போ மெய்ப்பராக இருக்கிறப்போ ஃபஸ்ட் இலைப்பாறுதலுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஈட்டிங், அப்புறம் டைஜஸ்டிங், தென் ப்ரீடிங். ஸோ இது வந்து சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு அம்மா வந்து பாம் பிளாஸ்டிங்கில் பாம் போடுற அந்த ஒரு நாட்களில் இருந்த காலகட்டத்தில் நைட்டு ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அப்போது ஷட் டவுன் பண்ணுறப்ப இருட்டாயிரும். அவங்க வந்து ஒரு பேஸ்மெண்ட்டில் கீழே கவர்மெண்ட் வந்து இங்கே பெட் அலாட் பண்ணியிருக்கோம், வந்து நீங்கள் பதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்போ படுக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, அந்த அம்மாவுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. டெய்லி வந்து ஈவினிங் வந்து அவங்க அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறப்போ அந்த வார் நடக்கிறப்போ படுத்துக்குவாங்களாம். திடீர்னு ஒரு அம்மா அந்த அம்மா ஒரு நாள் வரலையாம். கூட இருந்த ஒரு அம்மா நினச்சா ஒருவேளை அந்த அம்மா ஒருவேளை வீட்டில் பாம்பு விழுந்திருக்கலாம், இறந்துருக்கலாம் அப்படின்னு. ஒரு நாள் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறீங்களா, ஏமா பல வரதில்லை அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா சொல்லிச்சான், நான் வந்து பைபிளில் ஒரு வசனத்தை பார்த்தேன், அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை கொடுத்துச்சு. என்ன வெளிப்பாடு அப்படின்னா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லி. அப்போது அவர் தூங்கலைன்னா என்னை பாதுகாத்துட்டு இருக்கிறேன்னா நான் நிம்மதியாக தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது இது வந்து என்ன அப்படின்னா நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ அப்போது நம்ம கர்த்தருடைய மானிட்டரிங் கீழே இருக்கிறோம், சர்வேலன்ஸ் கீழே இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நம்ம தூங்காமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்து கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். கர்த்தரை பார்த்துட்டு இருக்கிறப்போ தூக்கம் வரும். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை வர பண்ணுகிறார், நடந்தாலும் பருத்தாலும் அவன் கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போது மேய்ப்பனுடைய கண்காணிப்பில் இருக்கிறப்போ தந்திரக்கார நரிகள் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ மெட்டஃபர். ஸோ சுற்றி இருக்க மனிதர்களாக இருக்கலாம், இல்லை விலங்க வகை தேடுகிற கர்ஜிக்கிற சிங்கமாக இருக்கலாம், இல்லை தந்திரக்கார ஓநாய்களாக இருக்கலாம். இவைகள் எல்லா மத்தியிலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கர்த்தருடைய புயம் நம்மை காக்கிறது. ஸோ அப்போ இதெல்லாம் நத்திங் கேன் ஹார்ம் அஸ். இது எதுவுமே நம்ம என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அப்போ நான் வேதத்தில் மிகுதியாக நான் புள்ள போயிட்டு வாசிச்சுட்டு இருக்கிறப்போ எக்ஸோடஸ் 17:15 யாத்ராகம் 17:15 கர்த்தர் தம்மை இவ்விதமாய் வெளிக்காட்டுறாராம். எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுற எகோவா நிசினா கர்த்தர் நம் ஜெயமானவர். அடுத்து யாத்ராகம் 31:12-13 சொல்லுது என்ன அப்படின்னா எகோவா மெக்காதிஸ் நம்மை பரிசுத்தமாக்கும் கர்த்தர். சங்கீதம் 33:20 சொல்லுது எகோவா மேகன் அப்படிங்கிறது the Lord is my shield, கர்த்தர் என் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 27:1 சொல்லுது எகோவா ஓரி, the Lord is my light, கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். சங்கீதம் 28:7 சொல்லுது எகோவா உசி, the Lord is my strength அப்படின்னு சொல்லுது. சங்கீதம் 28:1 சொல்லுது எகோவா ஜூரி, கர்த்தர் என் கண்மலையா இருக்கிறார் அப்படின்னு. இந்த சங்கீதம் 23:1 கர்த்தர் தம்மை எவ்வாறாக கடாசிக்க பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he manifest him as ஜெகோவா ரா அப்படின்னு என்னன்னா கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், அவர் ஜெகோவா ரோஹியாய் தம்மை என்ன கடாசிக்க பண்ணுகிறார் அப்படிங்கிறத நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சொல்லணும்னு. இன்னைக்கு மார்னிங் 5 o'clock God encountered me. கிறிஸ்துவுக்குள்ளாய் ஐ எம் born again கிறிஸ்டியன். 2008 ரட்சிக்கப்பட்டேன். 18 வயசு கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாகுது. அப்போ நான் கேட்ட 50% செய்தியில் என்ன அப்படின்னா குருத்துறை ஞாயிறு அன்னைக்கு இயேசுநாதர் வந்து கழுதையின் மேல ஒருவர் மேறாத கழுதையின் மேல ஏறி வராரு. அப்போ அந்த கழுதை தான் நம்ம வார்த்தையை கொண்டு செல்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, இப்போ ஜஸ்டின் அண்ணன் BMW கார்ல போறாங்க, யோவான் அங்க ஓரமா நடந்து வரான். அப்போ அண்ணன் மீட்டிங்கு போறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்க வரவேற்க காத்துட்டு இருக்கிறப்போ நடந்து போற யோவான ஜஸ்டின் அண்ணன் விட்டுட்டு போயிடுவாரா? நிப்பாட்டி டோர் அடி, நிப்பாட்டுற காரை ஓரமாக்கிங்க அப்படின்னு நிப்பாட்டி, தம்பி உள்ள ஏறுறா அப்படின்னு வரும். இது ஏன் இந்த உறவு வந்துச்சு? அப்பா பிள்ளை அப்படிங்கிற உறவு. கார்ல ஏறுடா அப்படின்னு. ஏன் இப்போ யோவான் சின்ன பிள்ளை தான் இருக்க, மடியில கூப்பிட்டு உட்கார கூட வச்சுக்கலான்னு, மடியில ஏறி உட்கார்றா அப்படின்னு. அப்போ உட்காந்துட்டு இப்ப கார் எடுக்கிங்க அப்படின்றாரு. கார் எடுத்துட்டு போற இடத்துக்கு போறாங்க. இது யோவான் லிஃப்ட் கேட்டதுனால வந்தது கிடையாது. அவன் யோவான் நடந்து போற பார்த்ததுனால வந்து அன்பின் என்னது அப்படின்னா பிணைப்பு. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, இப்படி நடக்கும் தானே, நீ உன் பிள்ளைய பைக்ல போறப்போ ஏற்றி ரைடு கொடு போறப்போ என் செல்ல குட்டி, என் ராசாத்தி, என் கண்ணு, நான் பெத்த பிள்ளை, வாடா என் செல்லமேன்னு தூக்கி முன்னாடி உட்கார வைக்கிறோம்.
என் ராஜா, நான் பெத்தவன், பேரை காப்பாற்ற வந்த பிள்ளை எடுத்து முன்னாடி கூப்பிட்டு உட்கார, ஒரு செல்ல வார்த்தையில சொல்லி ஆசை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம்ல, அது மாதிரி ஆண்டவர் சொன்னாரு, நீ கழுதையில முன்னாடி ஓசனான்னு படுற ஜனம் கிடையாது, சைட்ல ஓசனான்னு படுற ஜனம் கிடையாது, பின்னாடி ஃபாலோ பண்ற கிரௌடு கிடையாது, உட்காந்துட்டு வர கழுதை கிடையாது. நவ் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த ரைட் வித் மீ. என்னோட சேர்ந்து கூட உட்கார்ந்து இருக்கிறியா? வாட் இஸ் அ கன்ஃபர்மேட்டிவ்? உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னார், இன்ற நாள்ல கர்த்தர் ஒரே ஒரு விஷயம் தான், அப்பா பிதாவே என்றழைக்கப்படும் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிற படியினாலே நமக்கு என்ன பண்றோம்? அப்பா பிள்ளை உறவு. இந்த ஜீன் உங்களுக்குள்ள இருக்கிறப்போ, யூ ஆர் த இன்ஹெரிட்டன்ஸ். நீங்க யாருன்னா அவருடைய வாரிசு. யூ ஆர் ஹேர் ஆஃப் ஹிம். யூ ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் டன் ஆன் த கால்வரி கிராஸ். அது கல்வாரி சிலுவைப்பட முடிக்கப்பட்ட வேலைகளுக்குள்ள நீங்க பிரவேசிக்கிறீங்க. அதுக்கு பாத்திரரா இருக்கிறீங்க. நீங்க பாண்டேஜ் உள்ளதா இருக்கீங்க. நீங்க அது லைனேஜா இருக்கிறீங்க. லீனேஜ் ஆஃப் காட்ஸ் கிங்டம். ஸோ இதை தான் வந்து ஆண்டவர் வந்து சொன்னாரு. கடைசியாக நம்ம விசுவாச பிரமாணம் நம்ம எடுக்க போறோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. என்ன ஆசை அப்படின்னா, நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும். இந்த தந்திரக்கார உலகத்துல கொஞ்சம் புத்திமானா நடந்துக்கணும், ஞானம் உள்ளவன நடத்தணும். எப்படி நடக்கிறது, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்றப்போ, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்போ நம்ம வழி எப்போ ப்ராஸ்பர் ஆகுமா? ப்ராஸ்பர் ஆகிறது எப்போ? என் வழி எப்போ வாய்க்குமா? இந்த நியாயப்பிரமாணம், இந்த வார்த்தை நம் நாக்க விட்டு நீங்க கூடாது. இந்த நீதியின் பிரமாணம், நியாயப்பிரமாணத்தை ரீப்ளேஸ் பண்ற இயேசு நாமத்தில் நீதியின் பிரமாணம், கிறிஸ்து என்ற நீதியின் பிரமாணம் என் நாவிலே, இட் இஸ் அ சன் கான்சியஸ். நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிற சன் கான்சியஸ் இருக்கிறப்போ, சின் கான்சியஸ் என்ன ரூல் ஓவர் பண்ண முடியாது. இது பிள்ளைங்கிற அறிவு கிடையாது, பிள்ளைங்கிற உணர்வின் அடிப்படையில் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த மேசியா கழுதையின் மேல ஏறி வரவர், அந்த மேசியா நம்மளை ஓசியா நம்மளை என்ன பண்ணல, எடுத்துக்கல. he gave his blood. அவர் ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்கும் பொருளாய் நம்ம எடுத்திருக்கிறாரு. நம்ம அவர் பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய சுவாசத்தை தான் நம்ம கொடுத்து அந்த ஜீவனை நம்ம கொடுத்துருக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அப்பதான் சொல்றாரு, கழுதை கிடையாது நீ வந்து என்னது தம் பிள்ளை, நீ கழுதை கிடையாது. ஏன்னா அதன் வித்தின்படி அது ஜாதியை வந்து என்ன பண்ணும், கொடுக்குமா. ஸோ அப்போ சிங்கத்துக்கு சிங்கம் தான் பிறக்கும், புலிக்கு புலி தான் பிறக்கும், பூனை பிறக்காது. சிங்கத்துக்கு பிறந்தது அசிங்கமாகாது. ஏசவா பிள்ளை நம்ம ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. ஸோ ஒரு வசனத்தை நம்ம அறிக்கையை நம்ம சொல்லி நம்ம அதை வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ நம்ம கைகளை let's we lift up the hand. அப்பா பிதாவே நீரே என் ஆயன், அப்பா பிதாவே என்றழைக்கப்படும் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்த அன்பு தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். நீரோ எனக்காய் உம் ஜீவனை தந்து தயவு பாராட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம். நான் உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். இனி நான் சுமக்க தேவையில்லை, எனக்காக என் பாரங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாச அறிக்கையை ஏறடிக்கிறேன், நன்றி பலிகளை செலுத்துகிறேன். ஜீவனும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.